ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம பானிபூரி ரெசிபி வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை ரவை 1 கப் எடுத்துக்கிறோங்க. மைதா 3 டேபிள் ஸ்பூன், நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன்லேயே எடுத்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு. அதிகமாக ஆட் பண்ணிக்க வேணாம், கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போது பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரே அடியாக தண்ணி ஆட் பண்ணிக்க வேணாங்க. ஆட் பண்ணிவிட்டு பூரி மாவு பதத்துக்கு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸுக்கு பக்கம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பூரி மாவு பதத்துக்கே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ பானிபூரி தேவையான பானி ரெடி பண்ணிக்கலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மல்லித்தலை வேணும். மல்லித்தலை, புதினா, இஞ்சி, நான் பச்சை மிளகா காரத்துக்காக 4 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா 3 இல்லைன்னா 2 ஆட் பண்ணிக்கங்க. அதிகமாக வேணும்னா 4 ஆட் பண்ணிக்கங்க. ஒரு லெமனில் 1/2 லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்குவோம். நல்லா புழிஞ்சு விட்டுட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். பானி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பானியை தயார் பண்ணுறதுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்துருந்தோம். அதை கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பானிக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். நான் வடிக்கலை, எனக்கு அந்த ஃப்ளேவர் அது எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுனால நான் வடிக்கலை. நீங்கள் வேணாட்டி வடித்து எடுத்துக்கலாம். இப்போது புளிப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி திரும்பவும் அதில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் மறுபடியும் கரைச்சிருந்தா புளியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா போடலாம். சாட் மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள் போட்டுக்குங்க. சாட் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இது 3 ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் புளிப்பு ஒவ்வொரு பேரை பார்த்துட்டு பானியை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பானி ரெடி. நம்ம பூரியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் மறுபடியும் ஒரு கப் பிசைஞ்சு எடுத்துட்டு மாவை 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துட்டு ஒரு பார்ட்டை நல்லா பூரி தேய்க்கிற மாதிரி நல்லா அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தடிமனாகவும் வேணாம், ரொம்ப மெல்லிசாவும் வேணாம், மீடியம் சைஸில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒருக்கா திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டுட்டு நான் எங்கள் வீட்டில் இருந்த மூடி ஒன்று எடுத்துட்டேன். அந்த மூடியை வச்சு பானிபூரி சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பானிபூரி சைஸில் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் சைஸை தனியாக எடுத்துக்குவோம். இப்போது பானிபூரியை நல்லா ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ பூரியை எண்ணெயில் போடுவோம். நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிக்குதுங்க பூரி. இப்போது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெய் காயாதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் வதன்னு ஆகிரும். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி பண்ணிட்டோம். பானிபூரியும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மசாலா ரெடி பண்ணணும். பானிபூரியை போட்டு எடுத்துகிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பானிபூரி மசாலாக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை நல்லா மசிச்சுக்கலாம், கையிலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தலை அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆட் பண்ணிடுறோம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சிட்டு நமக்கு பானிபூரிக்கு தேவையான பானியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா மசாலாவும் ரெடி ஆயிரும். இப்போ மசாலா ரெடி. இப்போ பானிபூரியை ரெடி பண்ணலாம். பூரி எடுத்துட்டோம், அதை நல்லா உடச்சி விட்டுட்டு மசாலாவை உள்ள வச்சு, இதுக்கு ஸ்வீட் சட்னி வேணும்னா நீங்கள் அதையும் செய்யலாம். அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போது பானி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி சுவையான ஹெல்தியான வீட்லேயே பானிபூரி ரெசிபி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.